ஹே காய்ஸ், குட் ஆஃப்டர்நூன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் மியா ரோஷி சவுதி அரேபியாவிலேருந்து உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன். நேற்று எல்லோரும் அந்த பெட் ஷாப் பார்த்தீங்களா? அதோட கண்டினியூஷன் தாங்க இது. இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கிறது லவ் பேர்ட்ஸ். இங்கே லவ் பேர்ட்ஸ் எல்லாமே வரிசையாக அழகாக உட்காந்துருந்தாங்க. நான் போனது ஒரு ஈவினிங் டைம் அப்படிங்கிறதுனால அது வந்து கிட்டத்தட்ட தூங்குகிற ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. எல்லா லவ் பேர்ட்ஸும் வந்து செம்மையாக உட்காந்துருந்துச்சு. ஏதோ யூனிஃபார்மாக நீட்டாக சொல் பேச்சு கேட்டு உட்காந்துருக்கிற குழந்தைங்க மாதிரி லைனாக உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு கேட், இது வந்து டக்குன்னு பார்க்க சீட்டா மாதிரியே இருந்தது. இதோட சவுண்டு வந்து கேட்டோம் அப்படின்னா ஒரு குழந்தை கூப்பிடுற மாதிரியே இருந்துச்சு. என்னடா அது ஒரு குழந்தை சத்தம் மாதிரியே இருக்கே அப்படி சொல்லிட்டு நாங்கள் பார்த்தா இவங்க தான் வந்துட்டு குழந்தை மாதிரி சத்தம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இது வந்து என்னென்னா ஃபின்ஷு, குட்டியாக இருக்கும் இல்லையா, கைக்கு அடக்கமாக ரொம்ப ஸ்மாலாக இருக்கும்ல, அந்த ஃபின்ஷு தான் இது. இந்த பேர்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஏதோ ஸ்விம்மிங்கில் உட்காந்துருக்கிற மாதிரி ஜாலியாக உட்காந்துருந்தாங்க. நிறைய லவ் பேர்ட்ஸ் இருந்தது, ராபிட்ஸ் இருந்தது, ஃபின்ஷ் இருந்தது, ஃபிஷ்ஷஸ் இருந்தது, அப்புறம் பேபி கேட்ஸ் இருந்தது. இதோ அதுதான் நேற்று பார்த்த மாதிரி இன்றைக்கும் அந்த குட்டி ஃபர்பால்ஸ் இவங்கெல்லாம். இதுதான் வந்து 700 ரியால் அப்படின்னு சொன்னாங்க. இதுவும் வந்து ஒரு மாதிரி இந்த டைகர் போசஸில் தான் அது உட்காந்து இருந்துச்சு. இதெல்லாமே அந்த டைகர் ஃபேமிலி தானே, கேட் ஃபேமிலி. இதெல்லாம் வந்து அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருந்துச்சு. என்னை பார்க்குறியா நீ, உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி முறைச்சிட்டு இருந்துச்சு. இதுவுமே வந்து ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்துச்சு. பட் வந்து என்ன புதுசாக ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துச்சு. இந்த ஃபர்பால் வந்து இங்கே கூட சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்துச்சு. ஜாலியாக இருந்தது. ஆக்சுவலாக இது பார்க்கும்போதே ஒரு ஹாப்பினஸ் வந்துச்சு. பெட் அனிமல்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு அந்த ஃபீலிங் புரியும். இந்த ரூம் என்ன அப்படின்னா க்ளீன் பண்ணுற ரூமு, க்ரூமிங் பண்ணுற ரூமு. அதை வச்சு அந்த க்ளீன் பண்ணி அந்த நெயில்ஸ் கட் பண்ணுவாங்க இல்லைங்களா, ஷாம்பு போட்டுதோ அதுதான் அதுக்கான ஸ்பெஷல் ரூம் இவங்க இங்கே வச்சுருந்தாங்க க்ளீனிங்க்குன்னு. அப்புறம் நம்ம பிளாக்கி சூப்பராக பெட் அனிமல் வந்து ஜாலியாக விளாண்டுட்டு இருந்துச்சு. அது ஹோட்டலில் உட்காந்து. ஹோட்டலுக்கு வந்து காஸ்ட் வந்து 30 ரியால் பெர் டேக்கு சொல்லியிருந்தாங்க. விளாண்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃபிஷ்ஷு பார்க்க போயிட்டோம். ஃபிஷ்ஷு வந்து கப்பீஸ் இருந்தது, கோல்டன் ஃபிஷ் இருந்தது. இதுதான் அந்த கப்பீஸில் ஒரு 2 பேர் வாங்கினோம், கோல்டன் ஃபிஷ்ஷு. அதுக்கப்புறம் கப்பீஸ்லேயே வந்து கலர் சேஞ்ச் பண்ணி இப்போ ஒரு ஃபிஷ் இருக்குல்ல, அந்த கலரிங் ஃபிஷ்ஷு, அந்த கலர் ஃபிஷ்ஷஸ்லாம் நிறைய இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த பெட் ஷாப் வந்து ரொம்ப க்ளீனாக இருந்தது. அவங்க நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணாங்க அந்த ஷாப்பு. இங்கே வந்து சவுதி அரேபியாவில் கேட்ஸ் தான் வந்து அதிகமாக பெட் பண்ணுவாங்க. ஸோ கேட்ஸுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தனியாக செப்ரேட்டாக ஒரு ரூம்லாம் கூட வச்சுருந்தாங்க. ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.